வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால் தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டாக எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். இது மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். முடிஞ்சால் கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிகினர்ஸ் கைடை பாருங்கள். இதில் வந்து ஒரு 14 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கோர் கான்செப்டை புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றா பாருங்கள். இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ அதுக்கு பின்னாடி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் ஆகும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். உங்களுக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து ஈஸியாக உள்ளே போய்க்குங்க. சரிங்களா? வாங்க இப்போ சேனலுக்கு உள்ள போகலாம். நம்ம வந்து ஸ்டாக்ல வந்து ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அதை இன்னைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதாவது கசகசன்னு ஸ்டாக்ஸ் பார்க்கறத விட அந்த சார்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுற நம்ம அதுதான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, நிஃப்டி, கிரிப்டோ, யூரோஎஸ்டி இப்படியெல்லாம் எது தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இந்த சார்ட்டை நம்மளால் ரீட் பண்ண முடியுதுன்னா எந்த ஸ்டாக்கு, எந்த இண்டெக்ஸு, எந்த ஃபாரெக்ஸாக இருந்தாலும் இதில் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ சார்ட்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பழகுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலையன்ஸ் என்ன நடந்திருக்குது 1 ஹவரில் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட் டேவே வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம போட்டிருந்தோம். அதுவே தான் வந்து இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கு. அது தாண்டல. அதுக்குள்ளேயே போய் மார்க்கெட் நின்றுச்சு. 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா இதுக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். தயவுசெய்து இண்டிகேட்டரை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் யாருக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்லேயே இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கீழே ஒரு அமுத்தை வச்சு மேலே போய் முடிச்சிட்டான். மார்க்கெட் முடிவு வரைக்கும் அதுதான் ரேஞ்ச். அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் என்ன நடந்தானோ அதையே பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட் முடிவு வரைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு? ஒன்றுமே இல்லை. இதில் போயிருந்தா தேவையில்லாமல் ரிஸ்க் தான். இப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு கேப் அப் நேற்று க்ளோஸ் ஆன இந்த இடம் போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அதுலேயே முடிச்சிருக்கிறார். ஈவினிங் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருக்கா. அப்போ இதில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. வந்து ரெசிஸ்டன்ஸ்குள்ள நின்ட்டு அவ்வளோதான். ரெசிஸ்டன்ஸ் உடச்சும் போல ரெசிஸ்டன்ஸு கீழேயும் வரல. அவ்வளோதான். ஓப்பனிங்கில் ரெசிஸ்டன்ஸு கீழே கொஞ்சம் வந்து போயிருக்கா. அவ்வளோதான். ஓப்பனிங் கீழே வந்து இது வரைக்கும் வந்திருக்காது. இந்த பாடி மட்டும் ஓப்பன் ஆனது எங்கே ப்ரைஸோ அதே இடத்துக்கு தான் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கா. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வேறு எதுவுமே இல்லைங்க ஆப்பர்ச்சுனிட்டி இதில். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நடந்தது அது 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இந்த 3 சிக்னல் தான் நம்ம போட்டு வச்சுருந்தோம். இது ஒரு நல்ல ஜோன் தான். ஏகப்பட்ட ரிஜெக்டட் ஏரியா இது. அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் ஜோன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இதையும் கூட இந்த ஜோனை கூட கனெக்ட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த இடமா அந்த இடமா தான் இருந்திருக்கும். நம்ம அதை கனெக்ட் பண்ணல. ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே வந்து கீழே ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் 1 ஹவரை. இது 5 நிமிஷத்தில் ரிலையன்ஸ் மாதிரி இதுவும் நடந்திருக்கும். அப்போ என்னாச்சு? இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும். 5 நிமிஷத்தில் பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு. சான்ஸே இல்லை பாருங்க. 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ல கீழே கொண்டு வந்தோம் தான். அங்கேயே கொஞ்ச நேரம் ஆடிட்டு மறுபடியும் ஒரு லோயர் பாயிண்ட் வச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே ஆடி மார்க்கெட்டை முடிச்சிருக்கா. இங்கே எவ்வளோ தூரம் வந்து முடிச்சோனோ அதே அளவு தான் வந்து இங்கே வந்து கீழே இறங்கி முடிச்சிருக்கா. அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. இதில் மூமெண்ட்டே இல்லை. இப்போ இன்னைக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குமா? இன்னைக்கு இது சிரமம் தான். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து செல் போலாம்னு நினச்சிருந்தோம்னா கூட இது சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் ஜோனுங்கும் போது இப்போ நம்மளுக்கு இங்கிருந்து மேலே தான் திரும்பணும்னு தெரியணும். அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்மளுக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 2 ஸ்டாக் நம்ம பார்க்குறதுனால சொல்ல வர்றோம். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. இப்போ நிஃப்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. 1 2 சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் இதில் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டோட மொமெண்ட் இல்லை. அதனால தான் இது வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் இப்படியும் நடக்கும். இப்போ இதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். போய் தேவையெல்லாம் போய் ஆவரேஜ் பண்ணுறது தேவையில்லாமல் சிக்கிட்டோம்னா இங்கே ரொம்ப சிரமம் தான். அந்த மாதிரியெல்லாம் போய் சிக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறதுனால இதுலேயும் இன்னைக்கு ஸ்டாக்ல இல்லை. நிஃப்டிலையும் மட்டும் சான்சஸ் இருந்தது. அவ்வளோதான். ரைட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.